வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பலன்கள் மாத பலன்கள், ஜூன் மாத பலன்கள். இந்த ஜூன் மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள், அதையும் தாண்டி அந்த கோச்சார கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்றது இந்த ஜூன் மாதத்துல அடுத்தடுத்து நடக்க போகுது. ஏன்னா வருட கிரகமான அந்த குரு பகவான் இந்த மாதம் 2ஆம் தேதி ஜூன் மாதம் அந்த கடக ராசிக்கு உச்சம் பெற்று வரப்போறார். அடுத்து மாத கிரகங்களாகப்பட்ட அந்த செவ்வாய் 21ஆம் தேதி ஜூன் மாதம் அந்த ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்து அந்த சூரியனாகப்பட்டவர் ரிஷபராசியிலிருந்து 16ஆம் தேதி ஜூன் மாதம் மிதுன ராசிக்கும், மிதுன ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரனாகப்பட்டவர் 9ஆம் தேதி ஜூன் மாதம் கடகராசிக்கும், புதனாகப்பட்டவர் 23ஆம் தேதி ஜூன் மாதம் அந்த கடகராசிக்கும் பயிற்சி ஆகிறார். இந்த மாதிரியாக இந்த மாத கிரகங்களும் பயிற்சி ஆகுது. அடுத்து பார்த்திங்கன்னா வருட கிரகமும் ஒரு கிரகம் பயிற்சி ஆகிறதுனால இந்த மாதம் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக இருக்க போது. இந்த மாதத்தில் என்னென்ன ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதனுடைய வரிசையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி என்பர்கள் மீன ராசி என்பர்கள். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்ற மாதிரியாக அந்த காலபுருஷனுக்கு 12ஆம் ராசி அந்த மீன ராசி. மீன ராசி என்பர்கள் எதுலேயுமே சலித்தவர்கள் கிடையாது. எல்லா இடத்துலையுமே ஒரு முதன்மை வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. இவர்களினுடைய நாலேஜுக்கு யாருமே ஈடு கொடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் திறமைசாலிகளாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே ஈடுபாடு இருக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மீன ராசி என்பர்கள். ஒரு சின்ன ஒரு தொழிலாளர்களினுடைய நலனிலிருந்து ஒரு பெரிய தொழிலதிபர்களினுடைய நலன் வரைக்கும் எல்லா இடத்துலையும் அவுட் ஆஃப் நாலேஜ் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். இப்படிப்பட்ட இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் என்னென்ன ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது? ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியே பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்சம் பெற போகிறார். இந்த மாதிரியாக ஒரு பலம் வாய்ந்த ஒரு மாதம் அப்படின்றது இந்த மீன ராசி என்பவர்களுக்கு எந்த மாதமும் இருக்க போவதில்லை. இது என்னென்ன ஒரு சின்ன இடத்துல நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதும் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மீன ராசி என்பவர்கள் எப்போதுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் கவனமாக ஒரு காயை நகர்த்தக்கூடியவர்கள். எப்படி செஸ் விளையாடும் போது சதுரங்கம் ஆட்டம் ஆடும்போது ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம காயை ரொம்ப கவனமாக நகர்த்தணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த ராஜாக்கும் ராணிக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப கேர்ஃபுல்லாக விளையாடணும். அதுலேயும் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர்கள் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக விளையாடுவாங்க. ஒரு செகண்டில் ஒரு மூவ் அப்படின்றது வைப்பாங்க. அந்த மாதிரியாக தான் இந்த மீனராசி என்பவர்கள் அதிகப்படியான அனுபவம் உள்ள அனுபவசாலிகள் தான் சொல்லணும். எல்லா இடத்துலையும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டிசிஷன் எடுப்பாங்க. அதே சமயம் ஒவ்வொரு மூமெண்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கக்கூடிய ஒரு நபர்களும் கூட. ரொம்ப புகழ்ச்சி வேண்டாம் மேடம், நாங்கள் இங்கே படுற பாடு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்ற மாதிரியாக நிறைய மீனராசி என்பவர்கள் இந்த பதிவை பார்த்துட்ருப்பாங்க. ஏன்னா அவர்கள் அனுபவித்த சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் யாருமே அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த மீனராசி என்பர்களினுடைய வாழ்க்கையில் ஒரு புதுசாக தினசாக பிரச்சனைகள் நாளொன்றுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதையும் ரொம்ப எளிதாக ஹேண்டில் பண்ணி அதை சமாளிப்பவர்கள் நம்ம மீனராசி என்பர்கள் தான். இப்படிப்பட்ட இந்த மீனராசி என்பர்களுக்கு சனி பகவானினுடைய ஜென்ம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய 7.5 சனி ரொம்ப பீக்கில் இருக்குது. ஏன்னா அந்த 7.5 சனியினுடைய தாக்கம் பார்த்திங்கன்னா நிறைய மீனராசி என்பர்களுக்கு இப்போ ஸ்லோவாக ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்குற மாதிரி தான். என்ன நடக்குது? இது 7.5 சனியின் மூலமாக நடக்குதா, இல்லை நம்மளுடைய ஜாதக ரீதியாக நடக்குதா, இல்லை நம்ம செஞ்ச கர்ம வினையா இப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளேயுமே அந்த பிரச்சனைகள் முற்றி போயிருக்கும். அந்த அளவுக்கு சில இடத்துல ரொம்ப ஸ்லோவாக என்ன நடக்குதுன்னே அறிய முடியாத ஒரு சூழ்நிலைகள், சில இடத்துல நீங்கள் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஒரு பாதிப்புகள், இப்படியெல்லாம் பலவிதமான பிரச்சனைகளை ஒரே நாளில் சந்திச்சிட்ருக்குறாங்க. ஒரு இடத்துல குடும்ப பிரச்சனை, இன்னொரு இடத்துல ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இன்னொரு இடத்துல அலுவலகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா நண்பர்களோட சில விஷயங்களை நம்ம சேர்ந்து செய்யணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள். இப்படி நாலா பக்கமும் தன்னை சுற்றி ஒரு ரவுண்ட் த கிளாக் சில ப்ராப்ளம்ஸை வச்சிட்டு இருந்து அதையும் சமாளிக்கக்கூடிய இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு ராஜயோகம் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. உங்களுடைய ராசி அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு போயிட்டார். இதை விட வேறு எந்த ராஜயோகமும் உங்களுக்கு தேவையே இல்லை. அவர்
அவர் அந்த 5ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியையே பார்க்கிறார். சனியினுடைய பவர் டோட்டலாக இங்கே குறைய போகுது. ஜென்ம சனி என்ன வேலை பார்த்தாலும் அந்த குரு உச்சம் பெற்று பார்வை பார்க்கிறார். அந்த உச்சம் பெறக்கூடிய அந்த பார்வையாகப்பட்டது சனியினுடைய தாக்கத்தை 100% குறைப்பதற்கு உண்டான ஒரு முழுமையான ஒரு வேலையை செய்ய போகுது. சனி என்னதான் உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்தாலும் அதிலிருந்து மீண்டும் 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 வெளியில் வரக்கூடிய ஒரு நபராக தான் இந்த மீன ராசி என்பவர்கள் வரப்போறீங்க. நிறைய பேருக்கு வேலை இழப்புகள் முழுமையாக சரியாக போகுது. நிறைய பேருக்கு எங்களால் வேலையே கிடைக்காது அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே இந்த மாதத்தில் எந்திரிச்சு ஓடக்கூடிய ஒரு நேரம். எனக்கா இந்த வேலையா, இந்த இடத்துலையா, என்னுடைய ட்ரீம் கம்பெனி இது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு மாற்றங்களை இந்த மீனராசி என்பவர்கள் சந்திக்க போகிறாங்க. தொழில் ரீதியான சில பிரச்சனைகள் முழுமையாக தீரப்போகுது. ஏன்னா 5ஆம் பார்வையாக உங்களுடைய பாக்கியஸ்தானத்தையும் அந்த குரு பகவான் பார்க்கிறார். பாக்கியஸ்தானம்ன்றது வேற எந்த இதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் செய்த புண்ணியங்கள், நீங்கள் செய்த ஒரு தர்மங்கள் எல்லாமே இப்போ உங்களை தலை காக்க போகுது. ஏன்னா இந்த மீனராசி என்பவர்கள் இவர்கள் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கு உதவுனால இவர்களுக்கு இந்த பிரச்சனை. இப்போ இந்த ஜென்மசனி கொடுத்துட்டு இருக்கிற பிரச்சனை எல்லாமே பார்த்திங்கன்னா, நான் என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றினேன், என்னுடைய உறவினர்களை காப்பாற்றினேன், என்னுடைய அம்மா அப்பாவுக்கு இவ்வளோ செஞ்சேன், என்னுடைய உடன் பிறந்தவர்களுக்கு இவ்வளோ செஞ்சேன், நான் செய்யாத உதவியே கிடையாது அப்படின்னு சொல்ல அந்த உதவி செய்ததுனால பிரச்சனை வந்தது அப்படின்னா இது இந்த மீனராசி என்பவர்களுக்கு தான் வரும். அந்த உதவி செய்த அந்த பலனுடைய பலனை நீங்கள் இந்த பாக்கியஸ்தானத்தை அந்த குரு பார்க்கும்போது ஏற்படக்கூடிய ஒரு நன்மைகள் தான் இந்த நேரத்தில் உங்களை தலை காக்க போகுது. எப்படி இருந்து தலை காக்க போகுது? உங்களுடைய தெய்வங்கள் மூலமாக, உங்களுடைய பிரார்த்தனைகள் மூலமாக. ஐயோ இந்த பிரச்சனை எப்படி சரியாச்சுன்னு எனக்கு தெரியல, நிஜமாவே நம்ம கூட அந்த தெய்வம் இருக்குது அப்படின்னு உங்களுடைய வாயிலிருந்தே அந்த மாதிரியான சில வார்த்தைகள் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தொழில் ரீதியான சில விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள், மிகப்பெரிய ஒரு முன்னேற்றங்கள். அதை வந்து நம்ம இந்த மாதிரியாக பதிவுலலாம் சொல்லணும்னா நேரம் பத்தாது. அதனால தான் ஒரே வரியில் ராஜயோகம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம், திடீர் அதிர்ஷ்டங்கள். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் பார்த்திங்கன்னா கடன் வாங்கி நீங்கள் லாஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களை மாதிரியான ஆட்கள் யாருமே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு. ஏன்னா வந்துடும், நீங்கள் காய் கரெக்டாக தான் நகர்த்திட்டு இருக்கிறீங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அந்த இடத்துல உங்களுக்கு அது சில பாதிப்புகள் இருந்திருக்கு. அதனால நிறைய இழப்புகளை இந்த மீனராசி என்பவர்கள் சந்திச்சிருக்கிறாங்க. இனி வரக்கூடிய காலங்களில் அந்த இழப்புகளை ஈடுகட்டக்கூடிய அளவிற்கு சில பிரச்சனைகள் இருந்து தீர்வுகள் அப்படின்றது கிடைக்க போது. திருமண பாக்கியங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். திருமண பாக்கியம்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக கிடையாதுங்க. நீங்கள் நினைச்ச மாதிரியான வரன், உங்களை புரிஞ்சு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அளவிற்கு ஒரு வரன், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா மீனராசி என்பவர்கள் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம திருமணமே செய்யக்கூடாது, நம்மளுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாரமாக ஆகிடும், நம்மளே வாழ முடியாத ஒரு ஸ்டேஜில் இருக்கோம், எப்படி நம்ம இன்னொருத்தவங்களோடு சேர்ந்து வாழ்கிறது அப்படின்ற மாதிரியான அந்த திருமண விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை அடைந்துட்டுருக்கிற மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட சில வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய ஒரு நேரம். குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். சில பேருக்கு 3 வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லை, எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம், ஆனாலும் எங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் ஏற்படலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் முழுமையான அந்த புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. 5ஆம் இடத்துலேயே அந்த குரு அப்படின்றது வர்றதுனால இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மீனராசி என்பவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இத்தனை ஒரு நல்ல ஒரு மாற்றங்களையும் பெறக்கூடிய இந்த மீனராசி என்பவர்களுக்கு இது கோச்சார நிலவரப்படி நம்ம நல்ல பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன மாதிரியாக இருக்குது, உங்களுக்கு மேலும் மேலும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருமா, இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் எங்களுக்கு தொடருமா அப்படின்னு கேட்கணும் விருப்பப்படுறவங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.